ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். கோவில்களில் வழிபாடு செய்தும் புத்தாடை அணிந்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழ் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சிறப்புமிக்க இந்நாள் நமது சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வளர்க்கட்டும் என்று வாழ்த்து. மத்திய அரசு திட்டங்களின் பயன்களை மக்கள் பெற்றுவிடாமல் திமுக தடுப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. உழவர் உதவித்தொகை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தமிழக விவசாயிகள் பயனடைந்து வருவதை சுட்டிக்காட்டல். மேகேதாட்டு அணை தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய தமிழக அரசின் சீராய்வு மனு மீது நாளை விசாரணை. காவிரி நீர் ஆணையத்தை முடிவெடுக்க அனுமதித்தது தவறானது என்பதால் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மசோதா தென் மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் செயல். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் குற்றச்சாட்டு. போப்புக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்புக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் கண்டனம். இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து ட்ரூத் தளத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட AI படம் நீக்கம். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ் புத்தாண்டு பிறப்பையொட்டி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்தும் புத்தாடை அணிந்தும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் இன்று தமிழ் புத்தாண்டை பாரம்பரிய சிறப்புடன் கொண்டாடி மகிழ்கின்றனர். ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டு நாளில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செண்பகவல்லி அம்மன் உடனுரை பூனவநாத சுவாமி கோவிலில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு கணபதி பூஜை, சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் தீப ஆராதனை நடைபெற்றது. தமிழ் புத்தாண்டு நாளில் இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கோவிலில் இருந்து எட்டயபுரம் சாலை, மாதாங்கோவில் சாலை என சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி அம்பாள் தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழ் புத்தாண்டையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் தமிழ் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியும் வெற்றியும் நல்ல ஆரோக்கியமும் நிறைந்திருக்க வேண்டிக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். சிறப்புமிக்க இந்நாள் புதுப்பித்தல், நம்பிக்கை, புதிய தொடக்கங்களின் கொண்டாட்டம் என தெரிவித்துள்ளார். இது தமிழ் பண்பாட்டின் பெருமையை போற்றும் ஒரு தருணமாகும். அதன் இலக்கியம், இசை, கலை, தத்துவம், பக்தி ஆகியவற்றின் வளமான பாரம்பரியம் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிறப்புமிக்க இந்நாள் நமது சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வளர்க்கட்டும் என தெரிவித்துள்ளார். மகத்தான தமிழ் பண்பாட்டால் உத்வேகம் பெற்று நாம் வெற்றியின் புதிய சிகரங்களை அடைவதோடு இயற்கையுடனான நமது பிணைப்பையும் ஆழப்படுத்திக் கொள்வோம் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பாஜக தலைவரான தமிழிசை வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1 என்றும் இச்சித்திரையில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும், வளம் கூட்டும் வாழ்க்கை மலர்ந்து ஒளி கூட்டும் ஒளிமயமான வாழ்க்கையை தமிழருக்கு வழங்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த விடாமலும் மக்கள் அதன் பயன்களை பெற்றுவிடாமலும் திமுக தடுத்து வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி பாஜக வாக்குச்சாவடி முகவர்களிடம் காணொலியில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது திமுக அரசு முறையாக கணக்கெடுக்காமல் விட்டுவிட்டதாகவும் அதன் மூலம் பிரதமர் வீடு கட்டும் திட்டம், வணிகர்களுக்கான கடன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களின் பயன்களை மக்கள் அடைவதை தடுத்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருந்தால் லட்சக்கணக்கான குடும்பங்கள் நல்ல வீட்டை கட்டியிருக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இடைத்தரகர்கள் இல்லாமல் திட்டங்களின் பயன்கள் நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடையும் வகையில் வங்கி கணக்குகளில் நேரடியாக பணம் செலுத்தப்படுவதாக குறிப்பிட்டார். பல்லாயிரம் கோடி ரூபாய் உழவர் உதவித்தொகை வங்கி கணக்கில் செலுத்தப்படுவதாகவும் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இழப்பீடு பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். மேகேதாட்டு அணை கட்டுவதற்கான கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்ப மத்திய நீர்வளத்துறைக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள மனு நாளைக்கு விசாரணைக்கு வர உள்ளது.
காவிரியில் மேகேதாட்டு என்னும் இடத்தில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து திருப்பி அனுப்ப மத்திய நீர்வள ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் நவம்பர் 13ஆம் நாள் தள்ளுபடி செய்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் மேகேதாட்டு அணை திட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசின் மனுவை நிராகரித்தது காவிரி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரானது என்று குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தும் அமைப்பாகவே காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உள்ளதாகவும் அதற்கு மேல் அந்த அமைப்புக்கு வேறு அதிகாரம் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் காவிரி நீர் ஆணையத்தை முடிவெடுக்க உச்சநீதிமன்றம் அனுமதித்தது தவறானது என்பதால் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த மறு ஆய்வு மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் வினோத் சந்திரன், விபுல் பஞ்சோலி அமர்வில் நாளை விசாரணைக்கு வருகிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மசோதா தென் மாநிலங்களின் செயல் அதிகாரத்தை பறிக்கும் செயல் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையை மசோதா கொண்டு வருவது குறித்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன், பொதுச் செயலாளர் லட்சுமி ராமச்சந்திரன் இருவரும் செய்தியாளர்களிடம் பேசினர். அப்போது தொகுதி மறுவரையறை என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பை தொடர்ந்ததே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று 2027ஆம் ஆண்டில் தான் டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்தப்படும் என கூறிவிட்டு இப்போது தொகுதி மறுவரையை மசோதாவை கொண்டு வரவிருப்பது முறையற்றது என்றும் கூறினார். தமிழ்நாடு, கேரளம், தெலுங்கானம் ஆகிய தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு மற்றும் வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்துள்ளதாகவும் இப்போது மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையாக கொண்டு தொகுதிகளை மாற்றினால் சிறப்பாக செயல்பட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும் என்றும் அவர் கூறினார். ஆதரிக்கிறோம். இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தாதீங்க. பெண்களுக்கான இந்த இடஒதுக்கீடை இன்றைக்கே கொண்டு வாங்க. டீலிமிட்டேஷன் ப்ராசஸை இன்னும் டிஸ்கஷன் நடத்திட்டு டீட்டெயிலாக ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு வரலாம். வெயிட் பண்ணுங்கள். அவசரமாக ஏன் 16 இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க பொழுது எதுக்கு 16ஆம் தேதி இந்த கூட்டத்தொடர்? இதாவது என்ன சொல்ல வரோன்னா, நாங்கள் இப்போ இருக்கிற 40 சீட்டில் வாங்க நான் அவர் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். 40 சீட்டில் வந்து இப்போவே 12 சீட்டு நீங்கள் உமனுக்கு கொடுத்தா எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் இருக்கிற 40 தொகுதியில் 12 தொகுதி நீங்கள் ரிசர்வ் பண்ணுங்க. எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. 12 அதை ரொட்டேட் பண்ணுங்க. இல்லை 12 பர்மனெண்ட்டாக கொடுங்க. ஏதாவது ஒன்று பண்ணுங்க. அதையும் சீட்டு ஏற்றுறதையும் இறக்குறதுலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. சீட்டு ஏற்றணுமா இறக்கணுமாங்கிறது பாப்புலேஷனு சென்சஸ். பாப்புலேஷனில் பண்ணாலும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் குறைஞ்சிருக்குது, கர்நாடகா பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கு, நார்த்தில் பீகாரும் யூபி மட்டும் ஏறி இருக்குது. அப்போ என்ன, நாங்கள் எல்லாத்தையும் நாங்களே பண்ணி இந்த சிவாஜி டைலாக் ஒன்று வரும், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிவிட்டு எங்கள் வரி பணத்தை எடுத்து அவங்க கொண்டாடுறதுக்கு அவனே ஆட்சி பண்ணி அவங்களே கொண்டாடுறதுக்கு நாங்கள் என்ன மை அரைப்போமா மஞ்சள் அரைப்போமான்னு சொல்லுவார் மாதிரி அரைக்கிறதுக்கு உட்காந்துட்டுருக்கோமா என்ன? இதை தமிழ்நாட்டில் இப்போ டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிற காரணமே எலெக்ஷனில். அந்த சமயத்தில் இதை உள்ளே விடணும்னு பார்க்குறாங்க. மேன்மை மிகு திருத்தந்தை 14ஆம் லியோவிற்கு ஈரான் தேசத்தின் சார்பாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பை தான் வன்மையாக கண்டிப்பதாக ஈரான் அதிபர் மசூத் பெசகியன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தன்னை இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து ஏஐ புகைப்படம் ஒன்றை தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டும் தனக்கு போப் 15ஆம் லியோ ஒரு ஆன்மீக தலைவரை போல் இன்றி ஒரு இடதுசாரி அரசியல்வாதி போல செயல்படுகிறாரா என்றும் விமர்சித்திருந்தார். இதையடுத்து போப்பை விமர்சித்த அதிபர் ட்ரம்பை குற்றம் சாட்டி ஈரான் அதிபர் மசூத் பெசகியன் தனது சமூக வலைத்தள பக்கத்தில் கண்டன பதிவிட்டுள்ளார். அதில் மேன்மைமிகு திருத்தந்தை 14ஆம் லியோவிற்கு ஈரான் தேசத்தின் சார்பாக தங்களுக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்பை தான் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். இதையடுத்து சமாதானம் மற்றும் சகோதரத்துவத்தின் இறை தூதரான இயேசுவை அவமதிப்பது எந்த ஒரு சுதந்திரமான மனிதனுக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். அல்லாவின் பெயரால் உங்களுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து தன்னை இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து ட்ரம்ப் வெளியிட்ட ஏஐ புகைப்படம் சர்ச்சையானதால் அந்த படத்தை தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்திலிருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நீக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 21வது போட்டி நடைபெற்றது. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின.
இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சு தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 216 ரன்கள் சேர்த்தது. இதில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் 91 ரன்களும் ஹன்ட்ரிச் கிளாசன் 40 ரன்களும் குவித்தனர். பந்து வீச்சு தரப்பில் ராஜஸ்தான் அணியின் ஜோப்ரா ஆர்ச்சர் 2 விக்கெட்டுகளும், சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே, ரியான் பராக் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 159 ரன்கள் மட்டுமே தோல்வியை சந்தித்தது. இதில் அதிகபட்சமாக டொனவன் ஃபைரா 69 ரன்கள் குவித்தார். பந்துவீச்சு தரப்பில் ஹைதராபாத் அணியின் பிரஃபுல் ஹிங்கே, சாகிப் ஹுசைன் ஆகியோர் தலா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி IPL தொடரில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. வாக்கு சேகரிக்க வந்த அமைச்சர் மெய்யநாதனை எந்த நம்பிக்கையில் மீண்டும் வாக்கு சேகரிக்க வந்தீர்கள் என்று ஆக்ரோஷமாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் திமுக சார்பில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்நிலையில் அவர் வாக்கு சேகரிப்பதற்காக வடகாடு தெற்குப்பட்டி பகுதிக்கு சென்றபோது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் திடீரென அமைச்சருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடந்த 5 ஆண்டுகளாக அமைச்சராக இருந்தும் தங்களது பகுதிக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டினர். எந்த நம்பிக்கையில் மீண்டும் வாக்கு சேகரிக்க வந்தீர்கள் என்று ஆக்ரோஷமாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர். இதைத் தொடர்ந்து வாக்கு சேகரிப்பிற்காக வந்த அமைச்சர் அங்கிருந்து தனது ஆதரவாளர்களுடன் புறப்பட்டுச் சென்றார். திமுக அரசு குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் திமுக தொண்டர் ஒருவர் தமிழக முதல்வர் ஆவது பகல் கனவுதான் என்று பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் தொகுதி பாஜக வேட்பாளர் நாகேந்திரனை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய அவர் வரும் தேர்தலில் 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும் என்றார். மேலும் திமுக காங்கிரஸ் ஊழல் செய்து தொடர்ந்து தமிழகத்தை ஏழ்மை நிலைக்கு கொண்டு செல்கிறது என்றார். திமுக அரசு சனாதனத்தை ஏளனம் செய்து பேசுகிறது, தமிழக வளர்ச்சியை பற்றி கவலைப்படாமல் ஏழைகள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். திமுக அரசு குடும்ப ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் திமுக தொண்டர் ஒருவர் தமிழக முதல்வர் ஆவது பகல் கனவுதான் என்று தெரிவித்தார். இந்த குடும்ப ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஆட்சி அமைய வாக்களியுங்கள் என்று தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் தீக்காய சிகிச்சை பிரிவை ஏற்படுத்த முயற்சி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சாத்தூர் அருகே கனச்சாம்பட்டியில் வெடி விபத்து நேர்ந்த இடத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பார்வையிட்டார். அதன்பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது அரசு அதிகாரிகள் அதிகமான நெருக்கடி கொடுப்பதாலும் தொழிலாளர்கள் அவசர கதியில் வேலை பார்ப்பதாலும் விபத்துக்கள் நேர்வதாக தெரிவித்தார். வெடி விபத்தில் காயமடையும் தொழிலாளர்களின் சிகிச்சைக்காக வெம்பக்கோட்டையில் தீக்காய சிகிச்சை பிரிவு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதிலும் அரசு அதிகாரிகளுடைய நெருக்கடி அதிகமாக இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களை ரொம்ப அவசரப்படுத்தி இந்த மாதிரி வேலை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்கிறத என்னால் நாங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். இதில் அந்த அரசு அதிகாரிகளும் எடுக்கப்படுகிற தீவிரமாக ஒரு காரணம் அப்படின்னு சொல்ல, நான் இது குற்றச்சாட்டாக சொல்லலை. அரசு அதிகாரிகள் இந்த பட்டாசு ஆலை தொழிற்சாலை லேபரை ரொம்ப துன்புறுத்துகிற மாதிரி தான் நான் உணர்றேன், நான் நினைக்கிறேன். இன்றைக்கு 3 பேர் இதில் வந்து காயப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த பகுதியில் இதை விட்டால் வேறு தொழில்கள் அவர்களுக்கு கிடையாது. நாகர்கோவிலில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி வாகனத்தில் உலா வந்து பொதுமக்களை சந்திக்க உள்ளதாக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் ரோட் ஷோ நடைபெறவுள்ளது. இதனையொட்டி நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மத்திய அமைச்சர்கள் ஆர்வத்தோடு தமிழகம் வந்து பரப்புரை செய்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார். பிரதமர், உள்துறை அமைச்சர், பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், முன்னாள் தலைவர் நட்டா ஆகியோர் தமிழ்நாடு முழுவதும் பயணித்து பரப்புரை செய்து வருவதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை நாகர்கோவிலிலும் அதற்கடுத்த நாள் கோவையில் நடைபெறும் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக கூறினார். நட்டாஜி அவர்களும் ஏனைய அனைத்து தலைவர்களும் அதிகப்படியான நேரத்தை தமிழக தேர்தலுக்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும், முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற முனைப்போடு வேலை செய்து கொண்டிருக்கின்றோம்.
தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் அங்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அக்கட்சியை சேர்ந்த அத்தனை பேரும் முழு வீச்சோடு களத்திலே நின்று கொண்டிருக்கின்றார்கள். மும்பையில் மறைந்த பாடகி ஆஷா போஸ்லேயின் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. 1933ஆம் ஆண்டு பிறந்த ஆஷா போஸ்லே ஹிந்தி, தமிழ் உள்ளிட்ட இந்திய மொழிகளில் பல்லாயிரம் திரைப்பட பாடல்களை பாடி சாதனை புரிந்துள்ளார். தமிழில் இளையராஜா இசையில் எங்க ஊர் பாட்டுக்காரன் படத்தில் அவர் பாடிய செண்பகமே செண்பகமே பாடல் பட்டி தொட்டி எங்கும் புகழ் பெற்றது. அவர் திரைப்படத்துறையில் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருது, இந்திய அரசின் பத்ம பூஷன் விருது ஆகியவற்றை பெற்றவர். அகவை முதிர்வு காரணமாக அவர் மும்பையில் காலமானார். அவர் உடலுக்கு திரைத்துறையினர், இசைத்துறையினர், அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். அதன் பின் அவர் உடல் ஊர்வலமாக சிவாஜி பூங்காவிற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு பிரதமர் நரேந்திர மோடி சார்பில் மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர் உடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் துணை முதலமைச்சர்கள் ஏக்நாத் ஷிண்டே, சினேத்ரா பவார் ஆகியோரும் மரியாதை செலுத்தினர். அதன் பின் அரசு மரியாதையுடன் ஆஷா போஸ்லே உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அவர் உடலுக்கு மகன் ஆனந்த் போஸ்லே தீ மூட்டினார். திமுக தங்களிடம் 500 கோடி ரூபாய் நிதி பெற்றுள்ளதாகவும் அதற்கான சான்றுகள் தங்களிடம் உள்ளதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். லாட்டரி அதிபர் மார்டினின் மனைவி லீமா ரோஸ் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். அவர் தமிழ்நாட்டிலேயே அதிக சொத்து மதிப்புள்ள வேட்பாளராக அறியப்படுகிறார். இந்த நிலையில் அவரை பற்றி திமுகவின் உதயநிதி விமர்சித்ததற்கு பதில் அளிக்கும் வகையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள விடுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தங்களிடம் 500 கோடி ரூபாய் வாங்கியுள்ளதாகவும் அதற்கான சான்றும் தங்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். தங்கள் சொத்து விவரங்களை தாங்கள் வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிடுவதாக தெரிவித்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் வெறும் 3 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு காட்டியுள்ளதையும் கார் இல்லை என்று கூறுவதையும் யாராவது நம்புவார்களா என்று வினவினார். இல்லைங்க, அதான் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும். ஏன்னா திமுகவே அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் 500 கோடி வாங்கியிருக்கோம்னு சொல்லி. அதை நீங்கள் அவங்ககிட்ட நீங்கள் தான் போய் இந்த ப்ரெஸ் மீட் முடிச்சதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்டும் திரு உதயநிதி அவர்கிட்ட எதுக்காக இந்த காசு வாங்கினீங்க, என்ன பர்பஸ்க்காக வாங்கி எதுக்காக யூஸ் பண்ணீங்க, நீங்கள் அவங்க தான் கேட்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவி இளங்கோ பல்வேறு ஊர்களில் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். பேராவூரணி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவி இளங்கோ சேதுபாபா சத்திரம் ஒன்றிய பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்டார். கழனிவாசல், சோழகனார் வயல், கொரட்டூர், பெரிய கத்திக்கோட்டை, நெல்லியக்காடு, மணக்காடு, பழுக்காடு, வெள்ளலாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை செய்து வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய கோவி இளங்கோ, நம் நாட்டிலேயே அதிக அளவில் 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக தெரிவித்தார். டாஸ்மாக் மது கடைகளை படிப்படியாக குறைப்பதாக கூறிவிட்டு ஒவ்வொரு கடைக்கும் 1 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு தமிழகம் முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட ஏசி பார்களை திமுக அரசு திறந்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் சமூக விரோத செயல்பாடுகள், பணப்பரிமாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத தேர்தலாக மாற்றிவிட்டதாக பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் 91 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியுள்ளது வரலாற்று சாதனையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் பாராட்டத்தக்கதாகவும் தோன்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலில் நிகழ்ந்துள்ள பணப்பரிமாற்றங்கள், சமூக விரோத செயல்பாடுகள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாததாக மாற்றிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையம் எடுத்த அனைத்து சிறந்த முயற்சிகளும் நடவடிக்கைகளும் வீணாகி போய்விட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் உண்மையான சட்டப்பூர்வ ஜனநாயகத்தை புதுச்சேரியில் உருவாக்கப் போவதில்லை என்றும் புதுச்சேரி அரசியலையும் ஆட்சியையும் பாதித்தவர்களே தங்களது பணத்தாலும் சமூக வேறுபாடுகளாலும் மீண்டும் ஆட்சிக்கு வரவுள்ளதாகவும் பேராசிரியர் ராமதாஸ் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் பரணி பாலாஜிக்கு பொதுமக்கள் வரவேற்பு அளித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராக பரணி பாலாஜி போட்டியிடுகிறார். அவர் திருவெண்ணெய்நல்லூர் அருகே ஏமப்பூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏமப்பூர், ஏனாதிமங்கலம் ஆகிய ஊர்களின் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் பரணி பாலாஜிக்கு வரவேற்பு அளித்தனர். வேட்பாளர் பரணி பாலாஜிக்கு கட்சி நிர்வாகிகள் அனைவரும் மாலை அணிவித்து வரவேற்றனர். அப்போது பேசிய அவர் தன்னை வெற்றி பெற செய்தால் தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதாக உறுதியளித்தார். பெண்கள் சம உரிமை பெற்று முன்னேற வேண்டும் என்ற நோக்கத்தில் 33% ஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்ற உள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி மாநில பாஜக மகளிர் அணியினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர்.
2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த சட்ட திருத்தத்தை கட்சி பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் நாரி சக்தி வந்தனா முன்னெடுப்பின் அடிப்படையில் பெண்களுக்கு நாடாளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட முயற்சிக்கு ஆதரவாக புதுச்சேரியில் பாஜக அலுவலகத்தில் பாஜக மகளிர் அணியினர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுச்சேரி பாஜக மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பெண்களுக்கு அரசியல் துறையில் சம உரிமை மற்றும் முன்னேற்றம் கிடைக்க இந்த சட்டம் முக்கியமானதாக இருக்கும் என்றும் அதன் அவசியத்தை பொதுமக்களிடையே கொண்டு செல்ல மகளிர் அணி முனைப்புடன் செயல்படும் என்று தாமரை செல்வி தெரிவித்தார். நமது பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் பல ஆண்டு காலமாக இந்த 33% நடைமுறைக்கு வரப்படாமல் இருந்தது. அதை எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் நிறைய கட்சிக்காரங்க நாங்கள் இதை கொண்டு வருவோம், அதை செய்வோம், இதை செய்வோம்னு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இதை ஒரு பெருசா எடுத்து எங்க பாரத பிரதமர் இதை எப்படி இதை கொண்டு வரணும், பெண்களுக்காக இதை கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு சொல்லி இப்ப ஒரு இந்தியாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு, இந்தியாவே பெருமைப்படுற அளவுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. 33% பெண்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு இந்த நடைமுறைக்கு கொண்டு வந்தாரு. அதுக்கே நம்ம தான் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள் மகளிர் அணி சார்பாக. பொதுமக்களாகிய நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள், உங்களை நான் கட்சி மாற சொல்லவில்லை. நீங்கள் கட்சி பார்க்காமல் குக்கர் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று மன்னார்குடி அருகே பொதுமக்களை அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் கேட்டுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் எஸ் காமராஜ் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வேட்பாளர் எஸ் காமராஜ் தனது ஆதரவாளர்களுடன் செருமங்கலம் கார்கோட்டை உடையார் தெரு பகுதியில் குக்கர் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அப்போது பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து வேட்பாளர் எஸ் காமராஜ் பொதுமக்களிடையே பேசினார். அப்போது 3வது முறையாக வேட்பாளராக நிற்கிறேன், நீங்கள் அனைவரும் என்னை கைவிட மாட்டீர்கள், கை தூக்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு தேர்தலில் போட்டியிடுகிறேன் என்று வேட்பாளர் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களாகிய நீங்கள் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருங்கள், உங்களை நான் கட்சி மாற சொல்லவில்லை. நீங்கள் கட்சி பார்க்காமல் குக்கர் சின்னத்தில் வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என பொதுமக்களை அமமுக வேட்பாளர் எஸ் காமராஜ் கேட்டுக்கொண்டார். பழனி அருகே மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த அமரப்பூண்டி பகுதியில் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்த இணைப்பின் போது பேசிய இளைஞர்கள் தமிழகத்தில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பொற்கால ஆட்சி அமைய தாங்கள் உறுதுணையாக இருப்போம் என தெரிவித்தனர். இந்நிகழ்வில் கட்சியில் இணைந்த இளைஞர்களை ஒன்றிய செயலாளர் ராஜ்குமார் பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி அன்புடன் வரவேற்றனர். ஜனநாயகன் திரைப்படத்தை பாதுகாக்க இயலாதவர்களால் எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் என்று சுசீந்திரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் கேள்வி எழுப்பினார். கலப்பை மக்கள் இயக்க தலைவரும் திரைப்பட தயாரிப்பாளருமான PT செல்வகுமார் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடிகர் விஜய் கன்னியாகுமரிக்கு வரும்போது திரண்டவர்கள் அனைவரும் அவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என கூறிய அவர், நடிகர் சிவாஜி கணேசனை காண அதிகமானோர் திரண்ட நிலையில் அவர் அரசியலில் குதித்தபோது அவரால் வெற்றி பெற முடியவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ஜனநாயகன் திரைப்படத்தை பாதுகாக்க இயலாதவர்களால் எப்படி நாட்டை பாதுகாக்க முடியும் என்று திரைப்பட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் கேள்வி எழுப்பினார். பெரிய கூட்டம் வந்தது. ஒரு சிவாஜி சார் அப்ப ஒரு கட்சி தொடங்கி பெரிய கூட்டம் வந்தது. ஆனால் எல்லாம் டெபாசிட் தான் இழந்தாங்க. நடிகரை பார்ப்பதற்கு சின்ன குழந்தைகள் முதல் பெரியவங்க முதல் அவருக்கு பார்க்க முடியாதா என்று ஏங்குவார்கள். ஏன்னா சினிமாவில் ஹீரோயிசம் பண்றாங்க இல்லையா, 100 பேர் அடிக்கிறாரு, தங்கச்சியெல்லாம் காப்பாத்துறாரு, அண்ணனை காப்பாத்துறாரு, ஏழைகளை காப்பாத்துறாரு, ஆட்டோ டிரைவர்கள்லாம் தோழனா நினைக்கிறாரு, அன்பு செலுத்துறாருன்னு நினைச்சு அந்த பாசத்துல அது உண்மை என்று நினைச்சு அந்த படத்துல பார்த்த ஹீரோ நிழல்ங்கிறது தெரியாம ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டம் ஓட்டாக கண்டிப்பாக மாறாது. சட்டமன்ற தேர்தல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலில் வினாடி வினா போட்டியும் குழு நடனமும் நடைபெற்றன. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் நாள் நடைபெறவுள்ளது. இதற்காக அனைவரும் வாக்களிக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மாலில் வினாடி வினா போட்டி நடத்தினர். இதில் வினாக்களுக்கு விடையளித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். அதேபோல் ஃபீனிக்ஸ் மாலுக்கு வந்திருந்த இளைஞர்கள் குழு நடனமாடி வாக்களிப்பதன் தேவையை வலியுறுத்தினர். கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வயது முதலான பள்ளி இள வீரர் வீராங்கனைகள் ஆர்வத்துடன் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தினர்.
கோவை மாவட்ட கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், தமிழ்நாடு மாநில அமைச்சூர் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் ஆகியன இணைந்து கோவை குனியமுத்தூரில் மாவட்ட கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடத்தின. இதில் கோவை கல்வி மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட இளம் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் 6 வயது முதலான பள்ளி மாணவர்கள் தொடங்கி 20 வயதிற்கு மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்டனர். வீரர்களின் தைரியம், கட்டுப்பாடு, நுட்பமான தாக்குதல், தடுப்பு திறன்கள் என நடைபெற்ற கிக் பாக்ஸிங் போட்டிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. இந்த போட்டியில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் விரைவில் தேனியில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்து கொள்ள உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ஆசிரம் பள்ளி நிர்வாகி கௌரி உதயந்திரன் கோப்பைகள், பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர். என் பேர் பிரேம்குமார், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சாம்பியன்ஷிப் வந்து இன்றைக்கி நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 100க்கும் அதிகமான குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிக் பாக்ஸிங்கில் 7 ஈவெண்ட்டில் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லபடியாக சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கேம் பார்த்தீங்கன்னா எஸ்டேட்டில் ரெகனைஸ் ஆன ஆர்ட்டு. இப்போ இதில் செலக்ட் ஆகிறவங்க இப்போ ஸ்டேட்டில் நடக்கிற ஸ்டேட் சாம்பியன்ஷிப்புக்கு செலக்ட் ஆகி குழந்தைங்க போகிறாங்க. அந்த போகிற குழந்தைங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். கன்னியாகுமரியில் 860 கிராம் எடையுடன் பிறந்த குழந்தையை தீவிர சிகிச்சைக்கு பின் மருத்துவ குழுவினர் ஆரோக்கியமாக மீட்டெடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூத்துறையை சேர்ந்த ஜெனிஃபர் என்பவருக்கு 28 வாரங்களிலேயே இரத்த அழுத்தம் மற்றும் இரத்தப்போக்கு காரணமாக அவசர அறுவை சிகிச்சை மூலம் 860 கிராம் எடையுடன் குழந்தை பிறந்தது. தாயின் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட அதே வேளையில் மருத்துவ குழுவினர் பச்சிளம் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்து தாயின் கருப்பை போன்ற சூழலில் பராமரித்து உயிரை காப்பாற்றினர். தற்பொழுது 1.5 கிலோ எடையுடன் ஆரோக்கியமாக உள்ள இந்த குழந்தையின் இதயம், மூளை உள்ளிட்ட அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்படுவதாக மருத்துவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தகைய குறைப்பிரசவங்களை தவிர்க்க கர்ப்பிணிகள் உடல் எடையை பராமரிப்பதோடு முறையான இரத்த அழுத்தம் பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வாழப்பாடி அரசு மதுபான கடையில் 17 வயது சிறுவனை பணியில் அமர்த்திய மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி புதுப்பாளையம் அரசு மதுபான கடையில் மேலாளர் வெங்கடேசன் என்பவர் சட்டவிரோதமாக 17 வயது சிறுவனை பணியில் அமர்த்தியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த சிறுவன் மது பாட்டில்களை விநியோகம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் படிக்கும் வயதில் சிறுவனை இத்தகைய பணியில் ஈடுபடுத்திய மேலாளர் மீது மாவட்ட ஆட்சியரும் துறை சார்ந்த அதிகாரிகளும் உரிய விசாரணை நடத்தி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 5000 ரூபாய் கட்டினால் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தருவதாக நம்ப வைத்து மோசடி செய்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கொடைக்கானலை சேர்ந்த பெண் ஒருவர் காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலை சேர்ந்த சிறிய புஷ்பம் என்பவர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அளித்துள்ள மனுவில் கடன் வாங்கி தருவதாக கூறி தேனியை சேர்ந்த மணிகண்டன், பிரியா உள்ளிட்ட ஒரு கும்பல் தங்களை ஏமாற்றியதாக தெரிவித்துள்ளார். தேனியில் உள்ள யோகா ட்ரஸ்ட் மூலம் 5000 ரூபாய் கட்டினால் 1 லட்சம் ரூபாய் கடன் பெற்று தருவதாக நம்ப வைத்து 250 பேரிடமிருந்து தலா 20,000 ரூபாய் வரை வசூலித்து அந்த கும்பல் மோசடி செய்துள்ளது. ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து பணத்தை திரும்ப கேட்டால் தங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்படுவதாக அவர் புகார் கூறியுள்ளார். இதனால் உயிருக்கு அஞ்சி ஊர் திரும்பிய தங்களுக்கு மோசடி செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து பணத்தை மீட்டு தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மது போதையில் ஏற்பட்ட தகராறில் திலீப்குமார் என்ற வட மாநில தொழிலாளியை சக தொழிலாளி கத்தியால் குத்தி உயிர் மாய்க்கம் செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் கோபி என்பவருக்கு சொந்தமான மர பர்னிச்சர் கடையில் 15க்கும் மேற்பட்ட வட மாநில தொழிலாளர்கள் வேலை பார்த்து வருகின்றனர். அங்கு மது போதையில் தொழிலாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் திலீப்குமார் என்ற தொழிலாளியை நந்தி கிஷோர் என்ற சக தொழிலாளி கத்தியால் குத்தி உயிர் மாய்க்கம் செய்தார். தப்பி ஓடிய நந்தி கிஷோரை பிடிக்க காவல்துறையினர் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். முறையான ஆவணங்கள் இன்றி இயங்கி வரும் இந்த கடையில் தொழிலாளர்களின் பின்னணியை ஆய்வு செய்யாமல் அவர்களை பணியில் அமர்த்திய உரிமையாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சளி, இருமல் காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட 6 மாத பெண் குழந்தை உயிரிழப்புக்கு முறையான சிகிச்சை அளிக்கப்படாததே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூர் தெற்கு மேல்மாம்பட்டு பகுதியை சேர்ந்த யுவன்திகா என்னும் 6 மாத பெண் குழந்தை சளி, இருமல் காரணமாக கடந்த 10ஆம் தேதி
கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை திடீரென இன்று மூச்சு திணறல் காரணமாக உயிரிழந்துள்ளது. இந்த தகவல் அறிந்த பெற்றோர் கதறிய நிலையில் குழந்தைக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்கப்படாததே காரணம் என குற்றம் சாட்டினர். மேலும் பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு 10 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் வலியுறுத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்த செந்தில்குமார் பாதிக்கப்பட்டவரிடம் மனுவை பெற்று உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் 100% வாக்களிக்க வேண்டி கல்லூரி மாணவ மாணவிகளின் தேர்தல் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊவேரி பகுதியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி மற்றும் தேர்தல் ஆணையம் இணைந்து 100% வாக்களிக்க வேண்டி மாணவ மாணவிகள் பதாதைகள் ஏந்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தலைவர் நீதியரசர் பொன் கலையரசன் அறங்காவலர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் பழனிசாமி, NSS அலுவலர்கள், உடற்கல்வி இயக்குனர் சதீஷ், தேர்தல் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். விழிப்புணர்வு ஓட்டு 100% வாக்களிக்கணும்னு விழிப்புணர்வு முகாம் இப்போ நடத்துகிறோம். இது ஊர்வலமாக போகிறோம். எங்கள் மாணவர்கள் 100% ஓட்டு அளித்தா ஒவ்வொருத்தருடைய ஓட்டு உரிமை, அது வீணாக்காதுன்னு சொல்ல போகிறோம். ஓட்டு 100% போட்டால் தான் ஆக்சுவலாக யார் மெரிட்டு வின் பண்ணாங்கன்னு தெரியும். அதில் சில தொகுதியில் 70%, 60%, 50% வராங்க. நம்ம இந்த விழிப்புணர்வுனால கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஒரு 85, 90 கொண்டு வரலாங்க. இது மக்களுக்கு, சில படிக்காத மக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். புதுச்சேரியில் பழைய கட்டிடம் திடீரென்று இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் பாரதியார் சாலையில் இருந்த பழைய கட்டிடம் திடீரென்று இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் மீட்டு பணியில் ஈடுபட்டனர். இதில் தற்போது 70 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி பலியான நிலையில் வேறு யாரேனும் சிக்கி உள்ளார்களா என்று தீயணைப்பு வீரர்கள் JCB இயந்திரம் உதவியுடன் தேடி வருகின்றனர். அதேபோன்று இந்த கட்டிட விபத்து குறித்து நகர காவல் நிலைய போலீசார் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் விபத்து குறித்த தற்போது CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து நிறைந்த பாரதியார் சாலை வழியே யாரும் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவிலின் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. முக்கிய நிகழ்வான தேரோட்டம் ஏப்ரல் 27ஆம் நாள் நடைபெறவுள்ளது. தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறும். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனை முன்னிட்டு சந்திரசேகர் பஞ்சமூர்த்தி சுவாமிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் கொடிமரம் அருகே எழுந்தருளினார். தொடர்ந்து 40 அடி உயர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு மங்கள வாத்தியம் முழங்க விழா 100 அடி நீள கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக கோவிலில் பஞ்சமூர்த்திகளுக்கு கொடிமரம் முன்பு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் வளாகத்தில் பல்லக்கில் எடுத்து வந்து தீபாராதனை காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர். சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சித்திரை தேரோட்டம் ஏப்ரல் 27ஆம் நாள் நடைபெறுகிறது. ஊழலற்ற ஆட்சியும் பெண்கள் பாதுகாப்பும் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் நடவடிக்கையாக இருக்கும் என உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் முனிரத்தினம் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தோட்டநாவல், ரெட்டைமங்கலம், நெல்வேலி உள்ளிட்ட கிராமங்களில் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி தாவேகா வேட்பாளர் முனிரத்தினம் விசில் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் அவர் பேசியபோது, ஊழலற்ற ஆட்சியும் பெண்கள் பாதுகாப்பும் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றவுடன் முதல் நடவடிக்கையாக இருக்கும் என்றார். இந்த தொகுதியில்தான் வெற்றி பெற்று வந்தால் மக்கள் வரி பணத்தில் கமிஷன் வாங்க மாட்டேன் என்றும் லஞ்சம் எதுவும் வாங்க மாட்டேன் என்றும் உறுதியளித்தார். இதன் பின்னர் வேட்பாளர் முனிரத்தினத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு வழங்கினர். குடியாத்தம் நகரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்படும் என குடியாத்தம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ஃபரிதா உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வார்டுகளில் அதிமுக வேட்பாளர் ஃபரிதா இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு திறந்த வெளி வாகனத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து அதிமுக வேட்பாளர் ஃபரிதா பொதுமக்கள் மத்தியில் பேசியபோது, குடியாத்தம் நகரில் பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்களை பணியமர்த்த முயற்சி செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். இதன் பின்னர் செதுக்கரை பகுதியில் உள்ள கடைக்கு சென்று போண்டா, பஜ்ஜி விற்பனை செய்தபடி இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தார். இந்நிகழ்வில் நகர செயலாளர் பழனி, மாவட்ட துணை செயலாளர் மூர்த்தி, அமுதா, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் அன்வர் பாஷா, மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர் சரவணன் மற்றும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேதுபாபா சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமங்களில் பேராவூரணி தொகுதி திமுக வேட்பாளர் அசோக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவா சத்திரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மரக்காவலசை, காரங்குடா புதுத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பேராவூரணி தொகுதி திமுக வேட்பாளர் அசோக்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு மீனவர்கள், இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து ட்ரம் செட் முழங்கியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் திமுக வேட்பாளர் அசோக்குமார் ட்ரம் செட் அடித்த தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டிலும் உலகின் பல்வேறு நாடுகளிலும் இன்று தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டம். கோவில்களில் வழிபாடு செய்தும் புத்தாடை அணிந்தும் வாழ்த்துக்கள் தெரிவித்தும் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ் புத்தாண்டையொட்டி தமிழ் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. சிறப்புமிக்க இந்நாள் நமது சமூகத்தில் ஒற்றுமை உணர்வை மேலும் வளர்க்கட்டும் என்று வாழ்த்து. மத்திய அரசு திட்டங்களின் பயன்களை மக்கள் பெற்றுவிடாமல் திமுக தடுப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. உழவர் உதவித்தொகை, பயிர் காப்பீட்டு திட்டத்தில் தமிழக விவசாயிகள் பயனடைந்து வருவதை சுட்டிக்காட்டல். மேகேதாட்டு அணை தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய தமிழக அரசின் சீராய்வு மனு மீது நாளை விசாரணை. காவிரி நீர் ஆணையத்தை முடிவெடுக்க அனுமதித்தது தவறானது என்பதால் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிக்கை. நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மசோதா தென் மாநிலங்களின் அரசியல் அதிகாரத்தை பறிக்கும் செயல். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் ஊடக பிரிவு தலைவர் ஆனந்த் சீனிவாசன் குற்றச்சாட்டு. போப்புக்கு இழைக்கப்பட்ட அவமதிப்புக்கு ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் கண்டனம். இயேசு கிறிஸ்துவாக சித்தரித்து ட்ரூத் தளத்தில் ட்ரம்ப் வெளியிட்ட AI படம் நீக்கம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.